Basically, PCOS, PCOD, condition-wise is the same. This is very common in the ப்ராசஸ் ஃபுட்லாம் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்லி பாடியில் இருக்கிற ஃபேட் செல்ஸ் ஃபேட் காம்பனண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி த ஹார்மோன்ஸ் ஆல்சோ சேஞ்ச். ட்ரீட்மெண்ட் வந்து யூ வாண்ட் டு நாட் டேக் மெடிசின்ஸ் ரெகுலர்லினா கண்டிப்பாக யூ ஹாவ் டு. PCOS நிறைய இருக்கும்போது ஒரு ரெக்கரண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக இட் கேன் டிலே ப்ரெக்னென்சி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா PCOS இருக்கிறவங்களோ PCOD இருக்கிறவங்களோ கன்சீவே ஆக முடியாதுங்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் ஜென்ரலாகவே பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்களுக்கு வி அட்வைஸ் லைக் பாடியில் ஈஸ்ட்ரஜன்ஸ் இருக்கும்போது ஃபைப்ராய்ட் வளரும். பிஃபோர் கெட்டிங் பீரியட்ஸ் ஃபைப்ராய்ட்ஸ் பெருசாக இருக்காது. இஃப் இட் இஸ் நாட் ஈவன் தென் டெஃபினெட்லி சான்சஸ் ஆஃப் அபார்ஷன் இஸ் ஹையர். ஸோ அதனால் வந்து இந்த ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பீரியட் பெயின் வந்து என்னோட வாழ்க்கை பூரா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஐம் ஷூர் யூ கெட் தட் அ லாட். அதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்கா? ஸோ ஜென்ரலி நான் என்ன சொல்லுவேன்னா ஆஸ் யூ க்ரோ ஓல்டர் யுவர் பெயின் வில் ஸ்டார்ட். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு டாக்டர் நம்மளை வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. ஆனால் எல்லா ஸ்டேஜஸையுமே கவர் பண்ணுற ஒரு டாக்டர் இருக்காங்க. ஃப்ராம் த டைம் தட் யூ அட்டைன் பியூபர்ட்டி டில் த டைம் தட் யோர் லைஃப் கோஸ் ஆன் அண்ட் ஆன். திஸ் இஸ் ஒன் டாக்டர் ஹூ யூ வில் நீட் பை யோர் சைட் அண்ட் தட் இஸ் அ கைனகாலஜிஸ்ட். ஒன் சச் எக்ஸ்பர்ட் கைனகாலஜிஸ்ட் இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்டில் நம்ம கூட பேச காத்திருக்காங்க. டாக்டர் மீனாட்சி சுந்தரம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டாக்டர். Hi, thank you so much. Pleasure being here. I have to say, with many years of expertise, நாங்க கேட்குற questions வந்து sometimes சிம்பிளாக இருக்கலாம், but these are questions that are on the mind of பல பெண்கள். நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலும் there are a few questions that you're a little shy to ask of another person. In fact, அந்த மாதிரி பல கேள்விகள் I'm sure you come across. So, இன்னைக்கு I have to say, over to you. Thank you so much for joining us. First question, easy-ஆ இல்லை difficult-ஆ எப்படி ஆரம்பிக்கலாம்? Whatever. Okay, I have to ask you, இது வந்து in the world of social media பல ட்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் in the world of gynecology எல்லார் மனசுலையுமே ட்ரெண்ட் ஆகிற ஒரு கேள்வி, PCOS PCOD ரெண்டும் சேமா இல்லை வித்தியாசமா? வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் பாடி when someone says எனக்கு PCOS இருக்குது இல்லைனா எனக்கு PCOD இருக்குது அப்படின்னா? Okay, basically PCOS PCOD condition wise is the same. Polycystic ovariesங்கிறது. So this is very common in the adolescent age group. Though, I mean, anybody who does a scan, majority apatona, at least 25% of women who see me in daily basis have this PCOS or PCOD. So, இது வந்து predominantly adolescent age groupல தான் we see. இப்போ இந்த polycystic ovarian diseases PCOD. அது வந்து மெயினாக அல்ட்ராசவுண்டில் பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் கால்ட் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இதோடு சேர்த்து பாக்கி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது. லைக் இப்போ வெயிட் கெயின் விச் இஸ் ஒபிசிட்டி, இல்லை ஹேர் க்ரோத் எக்ஸசிவ்லி, இப்போது அன்வான்ட் ஹேர்ஸ் லைக் ஃபேஷியல் ஹேர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது, விச் இஸ் வாட் வி கால் ஹர்சியூட்டிசம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸோடு சேர்ந்து இருக்கும்போது ப்ளஸ் ஹார்மோனல் அப்நார்மாலிட்டிஸ் ஆஃப் இம்பேலன்சஸ் அது எல்லாமே சேர்த்து இட்ஸ் கால்டு சிண்ட்ரோம். ஸோ சிண்ட்ரோம்னா அது PCOS, வெறும் டிசீஸ்னா PCOD. ஸோ ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா PCODன்னு சொல்லலாம். அதோடு சேர்த்து எல்லா சிம்டம்ஸும் இருந்ததுன்னா we can call it a PCOS, which is polycystic ovarian syndrome. So cyst இருக்கிற எல்லாருக்குமே PCOS இல்லை PCOD இருக்குது அப்படின்னு அர்த்தமா, இல்லை அதர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்? ஸோ சிஸ்ட் இருக்கிறவங்களுக்குலாம் PCOD இருக்குது. ஆனால் அந்த பாக்கி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் தான் PCOSன்னு சொல்ல முடியும். ஓகே, அண்ட் இப்போ வந்து நிறைய பெயர்கள் நாங்கள் கேட்குறோம், லைக் சாக்லேட் சிஸ்ட், ஃபாலிகுலர் சிஸ்ட். ஒவ்வொரு சிஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா, இல்லை எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது? இஸ் இட் நெசசரி ஃபார் அஸ் டு நோ த கைண்ட் ஆஃப் சிஸ்ட் தட் வி ஆர் டீலிங் வித்? கண்டிப்பாக இப்போ ஓவரியில் வர சிஸ்ட்டு என்ன மாதிரி சிஸ்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிங்கிறது வந்து இந்த சிம்பிள் சிஸ்ட், லைக் ஓவரியிலேயே வந்து நிறைய குட்டியாக சிஸ்ட் இருக்கும். வேறஸ் நீங்கள் கேட்ட இந்த எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது வந்து இட்ஸ் ஆல்சோ கால் சாக்லேட் சிஸ்ட். ஏன்னா அந்த ஃப்ளூயிட் வந்து சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ PCODயில் இருக்கிற சிஸ்ட் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிளியர் ஃப்ளூயிட். ஓகே, எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட் சாக்லேட் சிஸ்டில் இட்ஸ் அ ப்ரௌனிஷ் ஃப்ளூயிட். அது வந்து பீரியட்ஸ் இஸ் மோர் பெயின்ஃபுல். ஸோ பீரியட்ஸ் பெயின் இருக்கிற சிஸ்ட் இஸ் எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட். பாலிசிஸ்டிக் ஓவரியில் மோஸ்ட்லி இந்த வெயிட் கெயின் அந்த மாதிரி இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும். எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்டில் பெயின் நிறைய இருக்கும்.
irregular ஸ்பாட்டிங் எல்லாம் நிறைய இருக்கும். சம்டைம்ஸ் டெர்மாய்ட் சிஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸில் நம்மளுக்கு நார்மலாகவே இந்த ஹேர், ஸ்கின் செல்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆகிற செல்ஸ் இந்த டெர்மாய்டில் இருக்கும். அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பெருசாக டெர்மாய்ட் சிஸ்ட் எடுக்கும்போது பார்த்தா அதில் வந்து தெர் வில் பி அ பால் ஆஃப் ஹேர். சம்டைம்ஸ் யூ வில் ஃபைண்ட் ஃபியூ ஃபேட் கிளான்ஸ், சம்டைம்ஸ் ஈவன் தைராய்ட் டிஷ்யூ இருக்கலாம். ஸோ அது அந்த சிஸ்டில் அந்த டிஷ்யூ எது மாதிரி வேணால் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஓவரியில் தான் வருது. சம்டைம்ஸ் வந்து மெலிக்னன்சியாக இருக்கலாம், வேர் அந்த சிஸ்ட் வந்து சாலிடாக இருக்கலாம். இட் வில் நாட் பி ஃப்ளூயிட், சாலிடாக இருக்கலாம். அண்ட் வி டிடெக்ட் இட் வித் லாட் ஆஃப் இமேஜிங் ஃபைண்டிங்ஸ். இப்போ அல்ட்ராசவுண்ட் பண்ணால் தெரியும், சிம்டம்ஸ் வச்சு ஓரளவுக்கு என்ன மாதிரி சிஸ்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸ்கேன் பண்ணால் தெரியும், இல்லை சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐயோ அட்வான்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணால் ஃபர்தராக தெரியும். ப்ளஸ் தெர் ஆர் சம் டியூமர் மார்க்கர்ஸ். அந்த டியூமர் மார்க்கர்ஸ் பண்ணாலும் we will be able to differentiate. And எந்த சிஸ்ட் இருக்கோ அது பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் will be offered. Okay, that's understandable. I think, okay, now the main question is out of the way. அடுத்த கேள்வி என்னன்னா, இதோட கொஞ்சம் ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது வெயிட் கெயினாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட யூனோ அப்பியரன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், a lot of it seems like a lifestyle thing. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சுச்சுவேஷன் இல்லை ஜெனட்டிக்கான ஒரு சுச்சுவேஷனா இந்த ஒரு PCOS PCOD அப்படின்றது? ஸோ PCOS PCOD பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இட் இஸ் போத். ஜெனட்டிக், எஸ், ஜெனட்டிக் ப்ரிடாமினன்ஸும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியிலே வந்து அம்மாவுக்கு இருந்தது, அதே மாதிரி டாட்டர்ஸ்க்கு இருந்தது. யூ வாண்ட் ஹியர் இட் மேட்ச் இன் கிராண்ட் ஹோம்ஸ் பிகாஸ் அந்த டைமில் அந்த டிடெக்ஷனே இருந்திருக்காது. ஸோ மதர்ஸ்க்கு இருக்கலாம், டாட்டர்ஸ்க்கு இருக்கலாம், சிப்ளிங்ஸ்க்கு இருக்கலாம். இப்போ டிப்பிக்லி யூ சி தட் சிஸ்டர்ஸ் வருவாங்க வித் த சேம் சிம்டம்ஸ், வெரி கேரக்டரிஸ்டிக் PCOS. ஸோ இட் இஸ் ஜெனட்டிக் ஆல்சோ. ப்ளஸ் டெஃபினெட்லி லைஃப் ஸ்டைல், எஸ், பிகாஸ் இப்போ இருக்கிற ஏஜில் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா அடாலசன்ட் கேர்ள்ஸ் யூனோ தே த்ரைவ் ஆன் junk food, processed food. So these are all the part of like high sugar containing foods. So in the weight gainingarது it has become like a kind of norm in these adolescent age groups. So their little awareness to and the fitness, ப்ராப்பர் ஹோம் குக்ட் ஃபுட் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டெய்லி ருட்டீனில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது, ப்ராசஸ் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்லி பாடியில் இருக்கிற ஃபேட் செல்ஸ், ஃபேட் காம்பனண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி த ஹார்மோன்ஸ் ஆல்சோ சேஞ்ச். ஏன்னா அந்த பாடியில் இருக்கிற ஹார்மோனல் பேலன்ஸ் இஸ் ஆல்சோ லார்ஜ்லி இந்த வெயிட் ட்ரிவன். ஸோ ஒன்ஸ் இந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்போது we see that they have all these irregular cycles. So இந்த PCOங்கிறது அந்த சிண்ட்ரோமாக மாறுதுன்னு சொல்கிறேன்ல. ஸோ that comes when all these hormonal imbalances, lifestyle modifications எல்லாமே மாறும்போது these additional symptomsum வருது. Got it, understood. So என்னதான் ஜெனட்டிக்காக இருந்தாலும் a large portion of it is நம்மளோட இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைல். கண்டிப்பாக அதனால தான் ட்ரீட்மெண்ட் வந்து when we advise the first thing நம்ம சொல்கிறது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஏன்னா டேப்லெட்ஸ் கொடுக்கலாம், பில்ஸ் கொடுக்கலாம் ஓரளவுக்கு வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு. பட் இவென்ச்சுவலி ட்ரீட்மெண்ட் வந்து ஓரளவுக்கு யூ வாண்ட் டு நாட் டேக் மெடிசின்ஸ் ரெகுலர்லினா கண்டிப்பாக you have to change your lifestyle. I actually had a cyst and the first thing my gynecologist said was you need to get your life in order, then your cyst இருந்தா then it needs a treatment. Correct. And அந்த 3 monthsல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னதான் I had made those changes in my life but it just disappeared. So that is also a possibility. Definitely yes. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணினா கண்டிப்பாக இந்த சிஸ்ட் வந்து ரிக்ரெஸ் ஆகும். அதனால தான் ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லும்போது வி டாக் அபவுட் வெயிட் லாஸ் டு தெம், வி டாக் அபவுட் சேஞ்ச் இன் டயட்ரி ஹேபிட்ஸ். அது பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஹார்மோன்ஸ் கம் டு பேலன்ஸ். அப்போ அந்த சிஸ்ட் வந்து வரதோ ரெக்கர் ஆகிறதோ கம்மியாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸில் அந்த பில்ஸ் வில் ஹெல்ப் ஒரு ப்ரீஃப் பீரியட்க்கு. பட் வி கேனாட் ஒரு லைஃப் லாங்காக மெடிகேஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் கொடுத்துட்டு அதோடு சேர்த்து இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணினா then eventually you can get rid of these. It will fall into place. Actually another misconception நான் தெரியல, அது வந்து நீங்கள் தான் சொல்லணும். பிகாஸ் பல பேர் மனசில் எனக்கு வந்து PCOS இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ஐம் கோயிங் டு ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் ட்ரபிள் ஹேவிங் அ சைல்டு. எனக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறதும் அது வந்து நம்மளோட யூட்ரஸில் பேர் பண்ணுறதும் இட்ஸ் கோயிங் டு பி அ டிஃபிகல்ட் டாஸ்க் அப்படின்னு பல பேர் மனசில் இருக்குது. இஸ் தட் அ ரியல் சிச்சுவேஷன் ஆர் நம்ம மனசில் இருக்கிறது மட்டும்தானா?
ஸோ பிசிஓஎஸ் நிறைய இருக்கும்போது ஒரு ரெக்கரண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக இட் கேன் டிலே ப்ரெக்னென்சி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பிசிஓட மெயின் ப்ராப்ளம் வாட் யூனோ பேஷண்ட்ஸ் கம் டு யூ வித் இஸ் irregular cycles. ஸோ irregular cycles ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மந்த்லி ஓவியுலேஷன் நடக்க மாட்டேங்குது. ஸோ எவ்ரி மந்த் ஒன் எக் இஸ் ரிலீஸ். ஸோ தட் ப்ராசஸே வந்து பாலிசிஸ்டிக் ஓவரீஸில் ஸ்லோ டவுன் ஆகுது. நிறைய ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகுது, பட் நன் ஆஃப் தெம் மெச்சூர் enough டு ப்ரொடியூஸ் ஒன் குட் எக். ஸோ தேட் இன்டர்ஃபியர்ஸ் வித் ப்ரெக்னென்சி. ஸோ பிசிஓஎஸ் இருக்கிறவங்களோ பிசிஓடி இருக்கிறவங்களோ கன்சீவே ஆக முடியாதுங்கிறது கிடையாது, பட் டிலே இருக்கலாம். ஸோ அதனால தான் ஜென்ரலாகவே பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்களுக்கு வி அட்வைஸ் லைக் ரொம்ப தள்ளி போட வேண்டாம். டோன்ட் கீப் பிளானிங் ஃபார் அ லாங் டைம். பிளான் ஃபார் ப்ரெக்னென்சி earlier. ஏன்னா இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். இப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் பிசிஓ இருக்கிறவங்களுக்கும் ப்ரெக்னென்சி ஆகிறதுல டிலே இருக்கலாம், ஆகாதுன்னு சொல்ல முடியாது, பட் தேர் கேன் பி எ டிலே. ஸோ ஏர்லியாக நம்ம கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி வெயிட் கம்மி பண்ணி பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடுச்சுன்னா தென் இட் இஸ் நெவர் அ ப்ராப்ளம். ஐ ஆல்சோ ஹேவ் டு ஆஸ்க் யூ ஒன் திங். ஏன்னா பிசிஓஎஸ் ஒரு +1 அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கும். அண்ட் அந்த கேள்வி வந்து ஃபைப்ராய்ட்ஸ். முன்னாடி வந்து எப்போ கேள்விப்பட்டாலும் இட் வாஸ் அன் ஓல்டர் உமன் ஹூ ஹேட் அ ஃபைப்ராய்ட்ஸ் இஷ்யூ. இப்போ வந்து அந்த வயசு கம்மி ஆகிட்டே இருக்குது அப்படின்றது தான் நாங்கள் பார்க்குறது. அது ரியலா இல்லை வாட் இஸ் தி ஆக்சுவல் சிச்சுவேஷன்? So again, fibroid is a common thing, reproductive age group, that is any time from 21 years to 45 years, and what we see is quite a lot. அதுதான் அகெயின் அது வந்து எவ்ரி 4th woman will have a fibroid. ஃபைப்ராய்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஜெனட்டிக். 1 in 4? Yes, it's as common as 1 in 4. 1 in 4 women. 25% is the incidence of fibroids பார்த்தீங்கன்னா. அதுவுமே வந்து இட் இஸ் பெனைன் டியூமர், தட் இஸ் யூட்ரஸ்லேருந்து கர்ப்பப்பையில் வர டியூமர் இஸ் கால்ட் அ ஃபைப்ராய்ட். இப்போ சிஸ்ட்டுங்கிறது ஓவரியில் வருது, ஃபைப்ராய்டுங்கிறது யூட்ரஸில் வருது. ஸோ தே ஆர் 2 different things from 2 different organs. ஆனால் ஃபைப்ராய்டும் இட் இஸ் ஜெனட்டிக்லி வரும், ப்ளஸ் அட் த சேம் டைம் ஹார்மோனல் இன்பேலன்ஸ்னால அது வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி இன்சிடென்ஸ் இஸ் அபவுட் 25%. பட் எல்லா ஃபைப்ராய்டும் சர்ஜரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை, எல்லா ஃபைப்ராய்டுமே சிம்டம்ஸ் காஸ் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. சிலதெல்லாம் வந்து இட் கேன் பி ஆக்சிடென்ட்லி டிடெக்டட். இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது சடன்லி யூ கேன் டிடெக்ட் ஃபைப்ராய்ட், இல்லை யூனோ யூ ஜஸ்ட் கோ ஃபார் சம் அதர் ரீசன் தே கேன் பிக் அப் அ ஃபைப்ராய்ட். ப்ரெக்னென்சி செக்அப் பண்ணும்போது அலாங் வித் த ப்ரெக்னென்சி தே கேன் டிடெக்ட் அ ஃபைப்ராய்ட். ஸோ நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறது அப்படியே விட்டுடலாம். அது எப்போ வந்தது, எவ்வளோ பெருசாச்சு, இட் ரியலி டசன்ட் மேட்டர். பட் த மினிட் ஃபைப்ராய்ட் ஸ்டார்ட்ஸ் கிவிங் யூ ட்ரபிள் in terms of size or symptoms, heavy bleeding இருக்குது, பெயின்ஃபுல் பீரியட்ஸ் இருக்குது, இல்லை யூரின் போகிறதுல ப்ராப்ளம் இருக்குது, மோஷன் போகிறதுல ப்ராப்ளம் இருக்குது, சைஸ் பெருசாக இருக்குது, வயிறு கல் மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு ஹெவினஸ், ஒரு லோவர் டமியில் ஒரு ஹெவினஸ், ஒரு கல் மாதிரி டிப்பிக்கலி தேசே கல் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபைப்ராய்டோட சைஸை பொறுத்து அது கண்டிப்பாக சிம்டமேட்டிக்காக இருந்தால் அந்த ஃபைப்ராய்டெல்லாம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். பட் அதர்வைஸ் நார்மலாக இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ் விச் ஆர் ஜஸ்ட் டிடெக்டட் பை சான்ஸ், யூ கேன் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ யூஆர் சேயிங் தட் எல்லா ஃபைப்ராய்ட்ஸுமே ப்ராப்ளமேட்டிக் இல்லை, சம் வந்து ஜஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் பாடி. கண்டிப்பாக ஃபைப்ராய்ட்ஸ் வந்து லைக் ஐ செட் இட்ஸ் குவைட் காமன். நாட் ஆல் ஃபைப்ராய்ட்ஸ் நீட் ட்ரீட்மெண்ட். அதெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த ஐ ஜென்ரலி சே 1 year கழிச்சு வீல் ஃபாலோ அப். இப்போ 2 centimeter இருக்குது, அப்படியே 2 centimeterல இருந்தால் அது ஒன்றும் பண்ண தேவை இருக்காது. 2ங்கிறது 5 or 6 ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி சிம்டம்ஸ் வில் ஸ்டார்ட் கம்மிங். வாட் கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் நீங்கள் சொன்னீங்க? ஹெவி ப்ளீடிங், தட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங். ஹெவி ப்ளீடிங் பீரியட்ஸும் போது, பெயின்ஃபுல் பீரியட்ஸ், ஸ்டமக் கேன் ஃபீல் ஹார்ட், தே கேன் ஃபீல் சம்டைம்ஸ் இந்த ஃபைப்ராய்டு வந்து அந்த பிளாடரை ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கலாம். they may not be able to hold the urine for a long time. Sometimes people will find it difficult to pass urine freely. Or same thing with the bowel movements also. They can have constipation because fibroid பின்னாடி இருக்கும்போது பெருசாக இருந்துச்சுன்னா it presses on the intestine, so that can cause constipation and discomfort. ஸோ இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் they'll need treatment. Commonest is
இது ஹெவி ப்ளீடிங் டியூரிங் பீரியட்ஸ். அது டிப்பிக்கலாக பீரியட்ஸ் வந்து கிளாட்டோட இருக்குனால வி நோ தட் த பீரியட்ஸ் இஸ் குவைட் ஹெவி. இல்லை ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, சம்டைம்ஸ் தே ஃபீல் வெரி எக்ஸாஸ்டட் அண்ட் டயர்ட் வித் லிட்டில் ஆக்டிவிட்டி. வி நோ தட் டெஃபினெட்லி ஃபைப்ராய்டு வந்து சிம்டமேட்டிக்காக இருக்குது. ஸோ இட் ரிக்வயர்ஸ் ட்ரீட்மெண்ட். கீப் an eye out அப்படின்னு ஒரு இட்ஸ் a wake up call. So what is the root cause of this, doctor? ஃபைப்ராய்டும் ஹார்மோன் ரிலேட்டட் டியூமர். பாடியில் ஈஸ்ட்ரஜன்ஸ் இருக்கும்போது ஃபைப்ராய்டு வளரும். ஸோ இஃப் யூ சி அதனால தான் வந்து பிஃபோர் கெட்டிங் பீரியட்ஸ் ஃபைப்ராய்ட்ஸ் பெருசாக இருக்காது. அந்த ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்பில் தான் மேக்ஸிமம் அது வளரும். அதே மாதிரி மெனோபாஸ்க்கு அப்புறம் ஃபைப்ராய்டு இருந்தால் கூட அது ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நியூ ஃபைப்ராய்ட்ஸ் மெனோபாஸ்க்கு அப்புறம் வராது. ஸோ திஸ் டெல்ஸ் அஸ் தட் இட் இஸ் ப்ரிடாமினென்ட்லி ஹார்மோன் டிபெண்டன்ட். ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், எஸ், அகெயின் மதர் ஃபைப்ராய்டு இருந்தால் டாட்டர்ஸ்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிப்ளிங்ஸில் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. Genetic component also plays a large role. But that, unlike PCOS, it's not like lifestyle modification kum fibroid kum periya connection kadiyadu. Oh no. But I also have to ask you, நம்ம வந்து PCOS பத்தி சொல்லிட்டோம், but fibroids பத்தி பேசும்போதும் does it affect the way that you are able to conceive a child? இல்லைனா நம்மளோட fertility affect ஆகுதா? ஃபைப்ராய்ட்ஸோட எஸ், டெஃபினெட்லி. லைக் ஐ செட், ஃபைப்ராய்ட் சின்னதாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சப்போஸ் ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் லைனிங்குள்ளே வருது, தோஸ் ஆர் கால் சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்ட்ஸ். அதுலேயே 3 டைப் இருக்குது. இட் கேன் பி ஆன் தி அவுட் சைட், வாலில் இருக்கலாம், இல்லைனா யூட்ரஸ் லைனிங்குள்ளே இருக்கலாம். வெளியில் இருக்கும்போது ரொம்ப சிம்டம்ஸ் தெரியாது ஃபார் அ லாங் டைம் டில் இட் ரியலி பிகம்ஸ் பிக் அண்ட் பக்கத்தில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது தான் சிம்டம்ஸ் தெரியும். வாலில் இருக்கிற ஃபைப்ராய்டும் உள்ளே இருக்கிற ஃபைப்ராய்டும் கொஞ்சம் கூட ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா பெயின் இருக்கும், ஹெவி ப்ளீடிங் இருக்கும். எஸ்பெஷலி த ஒன் விச் கம்ஸ் ஆன் த இன்சைட், ஹெவி ப்ளீடிங் டியூரிங் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ வி வில் டிடெக்ட் ஏர்லி. ஸோ அந்த ஃபைப்ராய்ட்ஸ் கேன் இன்டர்ஃபியர் வித் ப்ரெக்னென்சி. ஏன்னா இப்போது யூட்ரஸ் லைனிங்குள்ளே குழந்தை வளருது, அந்த லைனிங்கில் இஃப் இட் இஸ் நாட் ஈவன், தென் டெஃபினெட்லி சான்சஸ் ஆஃப் அபார்ஷன் இஸ் ஹையர். கன்சீவ் ஆகும்போதே ஏர்லி அபார்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ ஹையர். ஸோ அதனால் வந்து இந்த ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். So if it is a fibroid situation and இவங்க வந்து someone has already gotten pregnant, is it a difficult thing to sustain the baby? அதாவது நீங்கள் சொன்னீங்க that there is a high chance, ஆனால் pregnancy and fibroid அந்த ஒரு combination okay to navigate இல்லை கொஞ்சம் கஷ்டமானது தானா? Many times we see it because that may be the first time fibroid detect பண்ணிருக்கலாம். இந்த early pregnancy scan பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு ஃபைப்ராய்டு இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரிய வரும். பிகாஸ் அது வரைக்கும் சிம்டம்ஸ் எதுவும் இருந்திருக்காது. ஸோ அந்த ஃபைப்ராய்ட்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட். பேபி வளர வளர ஃபைப்ராய்டும் வளரும் டியூரிங் ப்ரெக்னென்சி. த ஃபைப்ராய்டு வில் க்ரோ டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் யூட்ரஸ் ஸ்ட்ரிங்க் ஆகிற மாதிரி ஃபைப்ராய்டும் கூட சேர்ந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகும். ஓகே, சைஸை பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம் போஸ்ட் ப்ரெக்னென்சி. இப்போது அதை அப்படியே விட்டுடலான்னா we can leave it if it is small. If it was very big during pregnancy, sometimes பேபியை விட இந்த ஃபைப்ராய்டோட க்ரோத் வந்து ப்ரெக்னென்சியும் போது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃபைப்ராய்ட்ஸ் அப்போ தொட வேண்டாம். ஏன்னா அந்த டைமில் they will have a lot of blood supply. அதனால they will suddenly increase in size. Post pregnancy they will start shrinking. Okay. So when they come to a reasonable size after pregnancy, அந்த டைமில் you can get it removed so that before the next pregnancy planning this fibroid can be removed. So இது அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான சிச்சுவேஷன் ஆகலாம், ஆனா இல்ல. ஆமா, unless they it is so big that they have an early abortion or something, only then we'll have to interfere with the pregnancy. அதுக்கப்புறம் ஃபைப்ராய்ட் ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி கன்சீவ் ஆக சொல்லணும். But almost more than 90% of the cases, fibroids and pregnancy, both of them happily grow together. Coexist in the uterus. I also have to ask you another question. ஏன்னா நீங்கள் வந்து பல பேர் உங்ககிட்ட வரும்போதே அவங்களுக்கு ஒரு ஃபைப்ராய்டு இருக்குன்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா தே கம் வித் தேர் ஓன் ஆன்சர், இல்லையா? நம்மளுக்குன்னு நம்ம மனசில் இருக்கிற பயத்தை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுற ஒரு மித்தாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ஒரு நம்மளோட இமேஜினேஷனாக இருக்கலாம். வாட் இஸ் த மோஸ்ட் என்ன சொல்கிறது ரெக்கரிங் மித் தட் யூ ஹவ் ஹர்ட் ஃபைப்ராய்டை பொறுத்த வரைக்கும்? Repeatedly, I think the fear is just that the uterus will also be removed along with the fibroid ஒன்று. Second thing is the possibility of cancer. இப்போ நிறைய பேருக்கு இந்த கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னா அது ஒரு வேளை கேன்சராக இருக்குமோங்கிற ஃபியர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ லெட் மீ டெல் யூ தட் ஃபைப்ராய்ட்ஸ் ஆர் ப்ரிடாமினென்ட்லி benign.
which means கேன்சருங்கிறது ஃபைப்ராய்டில் ரொம்ப ரொம்ப கம்மி இன்சிடென்ட்ஸில். If you say like 1,000 people, பார்த்தா 1 or 2 may have a cancerous change in the fibroid தவிர predominantly fibroid is a benign tumor. அதனால that particular thing, I tell them that you don't have to worry about it. And plus நம்ம ultrasound பண்ணும்போதோ இல்லை imaging பண்ணும்போதோ we will have an idea. And odd fibroids, like I said, மெனோபாஸ்க்கு அப்புறம் ஜென்ரலாக ஃபைப்ராய்ட்ஸ் வராதுன்ட்டு. ஸோ ஒரு மெனோபாஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபைப்ராய்ட் புதுசாக வருதுன்னா that is not something in the regular norm. So that is something suspicious. But otherwise, in the reproductive age group, our fibroids are predominantly benign tumors. Nothing to worry about it. So that is a major thing. Second thing, like I said, a lot of them they come with the idea இப்போ ஃபைப்ராய்டு சர்ஜரினாலே கர்ப்பப்பையும் சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மெத்து இருக்கும். ஸோ தட் அகெயின் ஒன்லி ஃபைப்ராய்ட்ஸ் கேன் பி ரிமூவ்ட், யூட்ரஸ் கேன் பி ப்ரிசர்வ்ட். கர்ப்பப்பையை எடுக்கணுங்கிற அவசியம் இருந்ததுன்னா மட்டும்தான் கர்ப்பப்பையை எடுக்க வேண்டியிருக்கும். அதர்வைஸ் ஃபைப்ராய்டு மட்டும் எடுத்துகிட்டு கர்ப்பப்பையை வைக்கலாம். தேர்ட் திங், யூட்ரஸ் சர்ஜரினாலே தி பிக்கெஸ்ட் மெத்தஸ் எனக்கு பயங்கரமாக வெயிட் போட்டுடும். இது ஒரு பயங்கர ஃபியர். அண்ட் தட் இஸ் ஐ திங்க் வெரி நேச்சுரல் வித் விமென் தட் ஒரு மெனோபாசல் ஏஜ்க்கு அப்புறமே இல்லை இந்த சர்ஜரி ஏதாவது அண்டர்கோ பண்ணினா பயங்கரமாக வெயிட் போடும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் வெரி ஸ்ட்ராங்லி தே ஹேவ். ஒன்று போஸ்ட் சர்ஜரி 1 month 2 months பெட் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வெயிட் போடும். அது சர்ஜரி பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி ரிலாக்ஸேஷன் வந்துச்சுன்னா வெயிட் போட தான் செய்யும். பட் அன்லைக் தட் வென் ஐ சே இந்த மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி வென் யூ பேக் டு யுவர் ருட்டீன், பேக் டு யுவர் நார்மல் ஆக்டிவிட்டீஸ், கோ ஆன் யுவர் ரெகுலர் ஒர்க் அண்ட் ஆல், வெயிட் கெயின் இஸ் நெவர் அ ப்ராப்ளம் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும். செகண்ட் திங், இந்த ஃபைப்ராய்ட் சர்ஜரிலையும் சரி யூட்ரஸ் சர்ஜரிலையும் சரி ஓவரீஸை we are not going to do anything. இப்போ பாடியில் இருக்கிற ஹார்மோனல் ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் ஓவரீஸ், நாட் ஃப்ரம் யூட்ரஸ். யூட்ரஸுங்கிறது கர்ப்பப்பைங்கிறது ஒரு சைல்ட் பேரிங் ஆர்கன். ஸோ ப்ரெக்னென்சி பீரியட்ஸ் அது தவிர கர்ப்பப்பைக்குன்னு பெருசாக ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது. எல்லாமே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஓவரீஸ். இப்போ பாடியோட இந்த மெனோபாசல் சிம்டம்ஸ் சேஞ்சஸ் அதெல்லாம் வருது ஓவரியோட வேலை எப்போ நின்றுடுச்சோ, இந்த ஃபங்க்ஷன் இந்த ஓவரி ஸ்டாப்ஸ் ஓன்லி ஆல் தோஸ் சிம்டம்ஸ் வில் பி தேர். ஸோ இப்போ ஓவரீஸை நம்ம ரிமூவ் பண்ணலை, ஃபைப்ராய்டை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறோம், ஆர் யூட்ரஸை மட்டும்தான் ஃபைப்ராய்டோட ரிமூவ் பண்ணோன்னா பீப்புள் வில் நாட் ஹாவ் மெனோபாசல் சிம்டம்ஸ், வில் நாட் ஹாவ் those weight gain and all which they typically get scared of. Because weight gain, mood changes. Husband is worried about mood changes, wife is worried about weight gain. I was going to ask you, because when we talk about gynecology, நம்ம என்னதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இல்லைன்னா நம்ம மற்ற ஒரு செக்லிஸ்ட் வச்சுருந்தாலும் அந்த செக்லிஸ்டில் இருக்கிற ஒரு பெரிய பாக்ஸ் மூட் ஸ்விங்ஸ். அது பிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை போஸ்ட் யோர் பீரியட் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அது எப்பயாச்சும் இட் rears that head of it. So இந்த ஒரு ஃபைப்ராய்ட் சிச்சுவேஷனில் your mood swing also ஒரு இன்டெக்ரல் ஒரு சிம்டமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? எஸ், பிகாஸ் லைக் ஐ செட் ஃபைப்ராய்ட்ஸே இஸ் அ ஹார்மோன் டிபெண்டன்ட் டியூமர். ஸோ கண்டிப்பாக ஃபைப்ராய்ட்ஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இட் ஆல்சோ கம்ஸ் வித் அதர் திங்ஸ். இல்லை ஹெவி ப்ளீடிங், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்லி தே கெட் டயர்ட். வென் தே கெட் டயர்ட் ருட்டீன் ஒர்க் பண்ண முடியல, முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஆஃபீஸில் பண்ண முடியல, முன்னாடி வேலை செஞ்ச மாதிரி வீட்டில் பண்ண முடியலை. they are not able to pay so much attention to children and to the husband or whatever social circle. All these are added stress. It will completely swing your mood. So mood changing, it is not something hysterical about a woman. It's a very normal thing. Anybody who undergoes any physical change in the body can definitely have mood swings. So fibroidsல symptomatic fibroidsல கண்டிப்பா mood swings இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. And it doesn't have to define your personality and the definitely not. And for any woman for that matter, I think mood swing is a part of the normal hormonal variation. I don't think it should define anybody. சூப்பர். ஐ திங்க் அதை ஒரு நோட்டாக நாங்கள் எல்லோரும் எழுதி வச்சுக்க போகிறோம். ஸோ டாக்டர், வி ஸ்போக் ஸோ அட் லெங்த் அபவுட் பிசிஓஸாக இருக்கட்டும், ஃபைப்ராய்டாக இருக்கட்டும். பட் வென் யூர் அ கைனகாலஜிஸ்ட், சம் ஆஃப் த மோஸ்ட் சிம்பிள் கொஸ்டின்ஸ் வில் பி த மோஸ்ட் ரெக்கரிங் ஒன்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ், பீரியட் பெயின் என்னோட வாழ்க்கை பூரா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு, ஐம் ஷுர் யூ கெட் தட் அ லாட். அதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்கா on behalf of all the girls out there? So generally நான் என்ன சொல்லுவேன்னா, as you grow older your pain will start coming down.
down. Yes. Okay, good news. சொல்லுங்க. You know, one reason is because you get used to the pain. நாங்க அந்த பதில கண்டிப்பா we didn't expect that, but okay. உங்களோட tolerance for the pain increases. Yes, definitely, because initially இருக்கிற pain tolerance ko as you keep growing it changes. So many a times mainly you get used to the pain because you feel it's a normal part of your routine மாதிரி அந்த பெயின் வந்து இருந்துருக்கும். செகண்ட் திங் ஆல்சோ இப்போ இந்த யூட்ரஸ் ஓவரீஸ் எல்லாம் மெச்சூர் ஆக ஹார்மோனல் பேலன்ஸும் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் கண்டிப்பாக அந்த இனிஷியல் பீரியடில் சப்போஸ் இப்போ அட் 13 years or 14 years somebody attains puberty அந்த டைமில் இருக்கிற அந்த சிவியர் பெயின் கண்டிப்பாக 19-20 yearsல இருக்காது. அது யூட்ரஸ் ஏன்னா அந்த ஏஜில் இருக்கிற அந்த ஹார்மோனல் ஆக்சஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஸ் யூ க்ரோ. So 16-17 yearsல பார்த்தனா they will not have that kind of intense pain which they had in the beginning. So that will automatically come down. Second thing is this kind of pain is also familial. Sometimes mothers will say, I used to have typically the same kind of pain and now my daughter also has. That can be a little genetic. It also goes away after pregnancy because the pregnancy when the completely changes the uterine architecture, the Reboot hormones, madri. everything. So pregnancy அப்புறம் பார்த்தீங்கன்னா suddenly you know other problems are more. So in the periods pain will become Pain very அவ்வளவா தெரியாது. minimal. So it changes at that time also. But only one thing is if the periods pain is very very severe that it keeps you off work. That's what I always say. Then we should also look for the underlying cause. So if there is any problem other than just this hormonal change irukkaangiradhu paakradhu important. Adula இந்த endometriosis is one of the most important things. It can be silent, it may not be picked up on scans, but it can cause intense pain. Or fibroids sometimes, uterus size is enlarged. So இதெல்லாம் வந்து we have to rule out. So grossly scanலாம் நார்மலாக இருக்குது, imaging is normal, it is a pain which they've always been having na, most of the time it can be managed. Even sometimes you know a lot of these supportive therapies like if you practice yoga, if you do some exercises, if you do some physical activities, you can definitely combat the pain because all these activities the happy hormones increase pannum. So and the pain hormones kind of you know balance out and you find that you are able to control the pain just with your lifestyle modification and not with any kind of pain medication itself. So for a young girl who's just attained puberty இல்லனா just 1 year back somebody has just been என்ன சொல்றது welcomed into the new phase of life, so அவங்களுக்கு தெரிய வேண்டிய 3 விஷயங்கள் என்னலாம்? So first வந்து like we always said lifestyle modification is very very important. இப்போ பசங்க கிட்ட வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும், வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் என்னை பார்க்கவே மாட்டாங்க, என்கிட்ட பேசவும் மாட்டாங்க. ஸோ ஐ ரியலி வுடன்ட் சே தட், பட் யூ ஷுட் ஃபாலோ வாட் இஸ் கால்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். You eat, you enjoy, but you should have certain most days which are good and few days which are cheat days. Let's say you have a party with your friends, you're going out to eat ஒரு நாள்னா and the week you ensure that the rest of the days at least you have good home cooked food. Because you know that definitely impacts your hormones, it will change your weight profile, it will change everything. So அதனால ஒரு mindful eating and nutrition கொஞ்சம் balanced nutrition has to be, and nutrition they have to ensure that it is just not you know have some rice at home and go. இது வந்து I think a lot is with the parents also. You inculcate eating habits of fruits and salads and vegetables in your diet. இப்போ நம்ம குக்கிங் டேபிள் டின்னர் டேபிளில் மதர் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் சில்ட்ரன் வந்து பை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா it automatically comes into them, so they know that this is what is. So the family as a whole should get into that kind of groove. So if you say like if you want to eat this today, then along with that you will eat a portion of you know salads, vegetables, fruits. இப்போ எங்கள் வீட்டில் my husband is very particular. He will say he'll make one beans பொரியல் and say he'll tell my daughter இந்த beans பொரியல் கப்பை finish பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த you know whatever snacks or chips or anything else you will go into only when you finish that little cup of you know greens. So that little bit of habitual eating and mindful eating if we inculcate, you know every parent inculcates into the child, that definitely takes a long way because you know at that age they are also a little more tender, they absorb, they understand.
Correct. ஓகே அந்த ஏர்லி ஏஜ்லேயே அதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா தென் தே டோன்ட் ஹாவ் ப்ராப்ளம்ஸ் தே ஈஸிலி அட்ஜஸ்ட் வித் த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். Second thing is physical activity, hugely lacking. Especially post-COVID, I think in the online system, everybody is stuck to. So to get out of that, konjam physical activity if you start encouraging with kids, you don't tell, I mean, gym ku po appadi solla mudiyadu. You can encourage physical நல்ல activities. ஜாலியா ஒரு Dance, ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலா இருங்க. dance, swimming, Zumba, any kind of sports. That's what I tell school kids. They can join some dance activities in school. இல்லை ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகலாம். இல்லை ஸ்விம்மிங் ஃபென்டாஸ்டிக் எக்ஸசைஸ். இப்போது ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும் இல்லை ஆக்சஸ் இருக்குங்கிறவங்க ஸ்விம்மிங் பண்ணலாம். ஸோ எனி ஆஃப் தி சம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 times a day for half an hour to 45 minutes if it is in your routine. And that goes a long way to take care of all your 3 health to 4 problems. times a week. 3 to 4 days in a week. Oh, 3 to 4 days a week. Okay, so 3 to 4 3 days to 4 days a week, a week. and each session is about 30 to Half an hour to 45 45 minutes. minutes. So this is your time. That's always what I say. நம்ம நிறைய பிஸியாக இருக்கோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் நமக்குன்னு ஒரு டைம், நம்மளோட ஹெல்த்துக்குன்னு ஒரு டைம் எப்பாவது நம்ம ஒதுக்கணும்னு நினச்சோன்னா we have to always think அட்லீஸ்ட் ஒரு 4 days a week 45 minutes நமக்குன்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. And பண்ண முடியலன்னா பல பிரச்சனைகள். Yeah. Because we always blame it on our schedule and say, I'm too busy to do this. I don't have the time to do this. People say, எனக்கு ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் கிடையாது. I say, like, don't have to go to the gym. You know, you just walk around your complex. So nowadays Climb stairs in your workplace. You just, you know, you drop your car, don't take the lift as much as possible. If all smart watches come with everything, you can track your steps, you can go on the, you know, this one. So you just follow that. By principle, you'll definitely be able to get there. Okay, so nutrition balanced, lifestyle இல்லனா activity வந்து கொஞ்சம் balanced ஆன இது. Anything else that and I think overall personal hygiene is very, very important, especially for women. I think in the menstrual hygiene is something that they have to practice because அதிலேயே வந்து நிறைய infections can be avoided. You know, a lot of these problems of recurrent white discharge, pain, infections, இதெல்லாமே manage பண்ணாலே they will have an overall healthy reproductive period, both pre-pregnancy, post-pregnancy, and even menopausal. So all these at an early age, அந்த பீரியட்ஸ் வந்த டைம்லேயே இதெல்லாம் வந்து அடாலசன்ட் கேர்ள்ஸ்க்கு நம்ம இன்கல்கேட் பண்ணினோம்னா இட் கேன் பி லைக் அ ருட்டீன். வி டூ அ லாட் ஆஃப் adolescent health education in schools where mainly we talk about this. Menstrual hygiene important, nutrition important, and lifestyle activity important. இது மூணும் பார்த்தனாலே everything else will fall in place. So I think these are the 3 most easy tips. அதாவது பெண்களுக்கு மட்டும் இல்லை, யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், whatever age, just making these 3 small changes can lead to a lovely journey ahead அப்படின்னா I think they're very easy steps. So இன்னைக்கே இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். And of course with that I'm sure a lot of us have made notes of all the important points that you have given. And of course I have to say எங்கள் மனசில் இருந்த பல பயங்களை உங்களோட positive answers-ஓட you have nullified all of the tension. So thank you very much, Dr. Meenakshi. It's been a lovely, lovely experience talking to you and understanding the world from your eyes. Thank you so much. Thank you so much. It was a pleasure being here, and it was really nice interacting with you. And I hope, you know, these myths are burst now. On that note, இன்னோட இந்த conversation draws to a close here. But இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான conversations உங்களுக்காக காத்துட்டு இருக்கு on the JFW YouTube channel. Don't forget to subscribe.